அல்ஹம்துலில்லா. குரானை அல்லாஹ் மிக இலகுவாக ஆக்கியிருக்கிறான். அதை ஓதுவது, அதன்படி அமல் செய்வது, பிறருக்கு எத்தி வைப்பது, அதனுடைய சட்டதிட்டங்கள் எல்லாமே. அதிலும் குறிப்பாக குர்ஆனுடைய எல்லா வார்த்தைகளும் இலகுவானது. நம்ம அதை கற்றுக்கொண்டு, அதை மனனம் செய்து, நாம் தொழுகையிலும் சரி, மற்ற நேரங்களிலும் ஓதுவது, நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான வெற்றிக்காக இது ஒரு வழியாக அமையும். ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. அதை ஓதுவதையும், அதன்படி அமல் செய்வதையும் அல்லாஹ் ரசிக்கிறான், அந்த அடியானை நேசிக்கிறான். அந்த வகையில குர்ஆனை ஓதுவது எப்படி? அதுல சில தவறுகள் வரக்கூடியது இருக்கும். அதை நாம் சுட்டிக்காட்டி, அதை சரி செய்து கொண்டு, அதை மனனம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர், ஹிர் இந்த ஹாவையும் ராவையும் சேர்த்து படிச்சோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மா, ரஹ்மா. சில பேர் வந்து ஓதும்போது ரஹ்மேன்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒன்று. ஏன்னா மீம் கடா ஜபர் மா, ரஹ்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முடிக்கும் போது இம் சவுண்ட்ல முடியும். இந்த இடத்துல தவறு வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் ஆயத். அல்ஹம்து, ஹம்து, ஹா. ஹான்னு சொல்லிடக்கூடாது, ஆன்னு சொல்லிடக்கூடாது. அது ரெண்டும் தவறு. ஹா தான் சொல்லணும். அல்ஹம்து லில்லாஹி, ஹி, லில்லாஹி. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில், இங்க ஷத்து வந்ததுனால அழுத்தணும். ரப்பில் ஆ, ஆ. ஐன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான உச்சரிப்பு. ஆலமீன், ரப்பில் ஆலமீன். நிப்பாட்டும் போது இன் சவுண்ட் வரும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதல்ல தவறுகளை சரி செய்துட்டு பிறகு வந்து நம்ம அழகான முறையில ராகமா ஓதுவதற்கு முயற்சி